இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23. ஈகை கொடை. குறள் எண் 226. அற்றார் அழிவசி தீர்த்தல் அத்து ஒருவன் பெற்றான் பொருள்வை புலி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வரியாரது மிக்க பசியை அறநோக்கி தீர்க்க பொருள் பெற்றான் ஒருவன் அதனை தனக்கு உதவ வைக்கும் இடம் அறம் ஆகலான் என்கிறார். பிற்காலத்தில் தமக்கும் தம் வழியினருக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் செல்வந்தர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த செல்வம் அவர்கள் எண்ணியவாறு பயன்படாமல் போவதற்கு இடம் உண்டு. பின்னால் தவறாமல் பயன்படும்படி பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் ஏழைகளினுடைய வயிறுதான். பசித்த ஏழைகளின் வயிற்றுக்கு உணவளித்து கொடிய பசியை தீர்க்கவே ஒருவன் தன் பொருளையெல்லாம் செலவழிக்கலாம். நீங்கள் கொரோனா வந்த சமயத்திலே பார்த்திருக்கலாம். அயல்நாட்டிலே ஒருவன், எல்லாருமே அவனுடைய மிகப்பெரிய செல்வந்தர், அவனுடைய குடும்பமே அழிந்து போடு, எல்லாருமே அந்த குடும்பத்தில் இறந்து விட்டார்கள். அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய நண்பரிடம் இந்த பணத்தை எல்லாம் கொட்டிவிடுங்கள், நானும் அநேகமாக இறந்து விடுவேன் கொரோனாவில், எனவே இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பணத்தை எல்லாம் அப்படியே அள்ளி வீசி விடுங்கள், எல்லாத்துக்கும் பயன்படட்டும், அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், நாம் சேர்த்து வைத்த பணம் நல்ல வழியிலே போக வேண்டும், சேர்த்து வைக்கக்கூடாது, பணம் எப்படியும் தீய வழியிலே போகும் என்ற எண்ணத்தினால் அவர் அதை நாம் கண்டு கொண்டிருக்கோம், அது தெரிந்து கொண்டோம். அதுபோல இப்படி நாம் சேர்த்து வைத்த செல்வம் நமக்கு பயன்படும் என்று எண்ணவே கூடாதுங்க. அதனால் என்ன செய்யுங்க, இருக்கிற செல்வத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அதாவது வயிற்றுக்கு இடமளிக்க, உற்ற பசியை தீர்க்க வயிற்றுக்கு இடமளிக்க வேண்டும். வயிறுக்குத்தான் அதாவது பசித்த வயிற்றுக்கு உணவு உண்ணுவதற்கு நாம் உதவ வேண்டும். அதுதான் உற்ற பசியை அளிக்கும் ஒருவன் செய்யும் ஒரு நல்ல செயல். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் அவருடைய பெருந்தன்மை, இதான்